Hi, get ready with me. Wow! மைண்டே சரியில்ல. ஒரு மாதிரி இருக்க மாரி இருந்துச்சா, சரி பார்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தேன். இந்த கொசு மருந்து ஸ்கூல் படிக்கும்போது மார்னிங் டைம்ல வரும். ஆக்சுவலா அப்பதான் நாங்க யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடியா இருப்போம். நாங்க வெளிய போய் வேடிக்கை பார்ப்போம். அதெல்லாம் ஒரு அழகான மெமரீஸ். இது எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்க குளத்து பார்க்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். ப்ளசன்ட்டா மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். நான் பாட்டுக்கு தனியா போயிட்டு வாக்கிங் நடந்துட்டுருப்பேன். என் உடம்புக்கும் வாக்கிங் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா இருந்தாலும் நடக்கிறது வந்து கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கு. இது வந்து அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிப்பர் கழட்டி விட்டுட்டு நடக்கணும். ஒரு மாரி சில்லுன்னு இருந்தது காலுக்கு. ரீசன்ட் டேஸா எப்படி இருக்குன்னா, தனியாவே இருந்துரலாம். யாருமே வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் தனியா தான் இருந்துட்டு இருக்கேன். ஏன் இத அடிக்கடி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா நான் நெறைய அனுபவிச்சுட்டேன். பிகாஸ் என்னோட ஏஜுக்கும் நான் வாழ்ற லைஃப்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி நான் வரேன்ல. ஸோ அது எனக்கு ரொம்பவே என்கிட்ட பிடிக்கும். ஏன்னா கிவ் அப் பண்ணவே மாட்டேன் எப்பவுமே. பரவால்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பிகாஸ் நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஒருத்தவங்களுக்கு நம்ம அதை எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சொன்னா நம்மளோட வேல்யூவே போயிடும். அப்படியே அம்மா கால் பண்ணாங்களா, வரும்போது வெஜிடபிள் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெஜிடபிள் வாங்கிட்டு வந்து அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை மெயின் எங்க அம்மாக்கு எல்லாமே வாங்கிட்டு போற வழியில பப்ஸும் சமோசாவும் வாங்கிட்டு போயிருந்தோம். அண்ணா நகர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்தது. அதோட வீடியோ நான் ஃபர்ஸ்டே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்க்குறேன்.